இங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சார் புதுசா ஜாயின் பண்றாரு. அவரு ரொம்ப ஜிம்பாடி மாதிரி இருக்கறனால அங்க உள்ள பசங்கன்னா இவருக்கு பட்ட பெயர் வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு பையன் கிளாஸுக்கு லேட்டா வரான். அவனுக்கு ஒரு கும்பிட போட்டு வாங்க சார்னு வரவேற்கிறாரு. அவனும் பயந்துகிட்டே வரான். பெஞ்சு மேல ஏறி நின்றா பண்ணி மூஞ்சி வாயான்னு அவனை மேல நிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கூட இவனை மட்டும் எழுப்பி கேள்வி கேட்டு இவனுக்கு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தெரியலனா இவனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் தராரு. இவனை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கறனால இவனுக்கு அவரை பிடிக்கவே மாட்டேது. ஒரு நாள் இந்த சார் ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிறப்ப அங்க உள்ள டீச்சர்ட்ட ஜோக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. அதை இவன் பார்த்துடுறான். இதெல்லாம் பார்த்த இவன் அவனே உனக்கு இருக்குடான்னு சொல்லி அந்த ஸ்கூல் செவுத்துல இவங்க 2 பேரையும் எழுதி வச்சு ஹார்டின் போட்டு விட்டுறான். அடுத்த நாள் இதை பார்த்ததும் இவங்க 2 பேருக்குமே அசிங்கமா போயிருது. அது மட்டும் இல்லாம இவர் அந்த ஊர்ல எங்க போனாலும் சண்டிமணின்னு இவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதனால கடுப்பான இவரு பிரின்சிபல்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அந்த பிரின்சிபலும் இவ்வளவு பேத்துல அந்த எழுதினவனை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரும் காதல் மன்னன்ல மன்னன்கிற வார்த்தையில 3 சுழி நான் போட்டிருக்கான். இதை வச்சு நம்ம கிளாஸ் பசங்களுக்கு டெஸ்ட் வச்சா கண்டுபிடிச்சிடலான்னு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு இவங்க சொல்ற வார்த்தைகளை நான் எழுத வைக்கிறாங்க. இவனையும் எழுத விட்டு இவன் 3 சுழி நான் போட்டு மாட்டிக்கிறான். இவன் அப்படியே பிரின்சிபல்ட்ட இழுத்துட்டு போய் இவனை இந்த வருஷமும் ஃபெயில் பண்ணிடுறாங்க.